Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக் புலாவ் எப்படி பண்ணலாம்னா फ्रेंड्स பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இத என்னோட ஸ்டைல்ல பண்ணி காமிக்க போறேன். சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 4 முட்டையை நல்லா உடைச்சு ஊத்திரலாம். நான் இன்னைக்கு சொல்ற அளவு எல்லாமே இந்த 4 ல இருந்து 5 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி நல்லா உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் இதல கொஞ்சம் உப்பு சேர்த்துறலாம். கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிருங்க. இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எக்ஸ் எல்லாத்தையும் இதல சேர்த்துறலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல இத நல்லா வறுத்தி எடுக்கணும். நம்ம எப்பவுமே சாதாரணமா வீட்ல எக்ஸ் வரட்டும்ல அதே மாதிரி இத வறுத்தி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துறலாம். இப்போ ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துறலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல இத வதக்கிடுங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி சேர்த்துறலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா மஷி ஆகற வரை நல்லா வதக்கிடுங்க. இப்போ அது கூட கொஞ்சமா நான் cabbage சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இதல ஒரு ஃப்ளேவர்க்காக நான் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்க போறேன். இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிரலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துறலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நான் 1/4 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்க்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறேன். அந்த காய்கறிலாம் வேகிறதுக்கு. அதனால 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுருங்க. காய்கறிலாம் நல்லா வேகட்டும். இந்த புலாவ் பண்றதுக்கு நான் 4 முட்டையை நல்லா தனியா அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ நம்ம பொடியா நறுக்கி எடுத்துறலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ண எக் பீசஸ் எல்லாத்தையும் இதல சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இத லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதல சாதம் சேர்த்துறலாம். நான் இன்னைக்கு கரெக்ட்டா 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்க எந்த வெரைட்டி ரைஸ் வேணா யூஸ் பண்ணலாம். மீதமான சாதம் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க சேர்க்க போற சாதம் நல்லா குழஞ்சிருக்க கூடாது. இந்த மாதிரி உதிரி உதிரியா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இப்படி இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்பதான் புலாவ் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வரட்டி வச்ச முட்டைகளை சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிருங்க. இப்போ இது கூட ஒரு 3 to 4 drops லெமன் ஜூஸ் சேர்த்துறலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத ஒரு 3 நிமிஷம் நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிருச்சு. சூப்பரா கிடைச்சிருக்கு. இத எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துறலாம். சோ டேஸ்டியான எக் புலாவ் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம Do Food சேனலுக்கு Subscribe கொடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். Thank you friends.